ஹலோ மூவி லவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து நம்ம சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருச்சா, இல்லை ஏஐனால் சினிமா அழிய போகுதா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஐ எந்த மாதிரிலாம் வந்து சினிமா ஃபீல்டில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, சினிமா இண்டஸ்ட்ரி ஏஐனால் இருக்குமா இருக்காதா, ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் ஏஐ வந்து என்ன தான் வந்து இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி இண்டஸ்ட்ரியில் வந்து பல அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா தான் நமக்கு ஃபியூச்சரை வந்து ஆல்ரெடி காமிச்சிருக்கு. 80s மூவிஸ்லேயே வந்து ஏஐ வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு முன்னாடி காமிச்சதே சினிமா தான். அதை நம்ம என்றைக்கு மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோஸ். நம்ம எந்த மாதிரிலாம் ஏஐ வந்து சினிமாவை வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சினிமா வந்து ஏஐ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு. அதை வந்து நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்னா, டெர்மினேட்னு ஒரு படம் வந்து 80ஸில் வந்தது. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எப்படி மிஷின்ஸ் வந்து ஹியூமன்ஸை வந்து எந்த மாதிரிலாம் வந்து க்ரியேட் பண்ணும், எந்த மாதிரிலாம் வந்து நம்மளை வந்து இது பண்ணணுங்கிறத டெர்மினேட்டர் படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு சிஸ்டம்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறத மேட்ரிக்ஸ் படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஹேருங்கிற மூவியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை லவ் பண்ண ஆரம்பித்து அவனுக்கு ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ஹர் மூவியில் காமிச்சிருப்பாங்க 2010லேயே. அதே மாதிரி எக்ஸ் மெஷினா அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு கான்சியஸ் ஏஐ வந்து எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. பட் என்ன தான் ஏஐ வந்து இப்போ நமக்குள்ளே அப்டேட் ஆகிட்டே இருந்தோம், இதெல்லாமே ஏர்லியஸாகவே நம்ம எல்லா படங்கள்லேயும் நமக்கு வந்து ஏஐயோட இதை வந்து பல படங்களில் காமிச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கும். சினிமா காமிச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. சினிமா நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணது கிடையாது, நிறைய டைம் வந்து ரியாலிட்டியும் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. அதேமாதிரி ஏஐ வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்ஸ் க்ளோனிங் பண்ணுது, எடிட்டர்ஸ்க்கு வந்து பெரிய லெவலில் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணுது. நிறையா வீடியோஸே ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங்கே பண்ணிடுது, ஏஐ பண்ணிடுது. அதேமாதிரி டிஏஜிங் பண்ணுது, ஆக்டர்ஸை வந்து டிஏஜிங் பண்ணுது. ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டட் விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு நார்மல் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குது. மியூசிக் கம்போசிஷன்ஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் நமக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அதேமாதிரி கேஸ்டிங் வந்து நிறையா சஜஷன்ஸ் பண்ணுது, எந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் போடலாம் சஜஷன் பண்ணுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் நிறைய இடத்துல தேவைப்பட்டாங்களோ அந்த இடத்துலாம் இன்றைக்கி ஏஐ வந்து இமேஜின் பண்ணுது. ஸோ பட் ஏஐ கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல மனுஷன் வந்துட்டு இருக்காங்க சில இடத்துல. ஸோ இதெல்லாம் ஏஐ வந்து எப்படிலாம் சினிமாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆக்டர்ஸ் கூட ஏஐலாம் எப்படி ரீப்ளேஸ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா, நிறையா டீப் ஃபேக் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஏஐ வச்சு வெளியிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுலாம் தேவைப்படுற இடத்துல ஏஐ வச்சு நம்ம ஈஸியாக ஃபில்ஃபில் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி ஏஐ கேன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுன்னா, காப்பி பண்ணும், ஒரு ஆக்டர்ஸோட வாய்ஸை காப்பி பண்ணும், வாய்ஸ் க்ளோனிங், வாய்ஸை மாற்றும், பாடி லாங்குவேஜை மாற்றும், ப்ளஸ் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கூட கொடுக்குதுன்னு. பட் ஏஐயால் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து அதால் லவ்வை ஃபீல் பண்ண முடியாது, ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது, எமோஷன்ஸை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸால் கொடுக்கக்கூடிய எமோஷன்ஸை அவ்வளோ லைவ்லிஹுட்டாக கொடுக்கவே முடியாது ஏஐயால் இப்போ வரைக்குமே. அதே மாதிரி ஏஐ வந்து எப்படிலாம் வந்து ஒரு ரைட்டர்ஸ் அண்டு டேரக்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்பீடு, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏஐ வச்சு ஈஸியாக பண்ண முடியும். நமக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இப்படி தான் எழுது அப்படின்னு சொன்னால் ஏஐ ஆட்டோமேட்டிக்காக எழுதி கொடுத்துரும். பட் என்ன தான் பண்ணினாலுமே ஹியூமன் பீயிங்ஸால் பண்ணக்கூடிய அந்த வந்து ஒரு சீன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு ரைட்டிங் லெவலில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணாலும், பட் ஒரு ஆஸ் அ டேரக்டராக இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி வில்லேஜ்லேருந்து வரவங்க இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன தான் நம்ம ஏஐக்கு ஃபீட் பண்ணாலும் அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தரக்கூடிய ஒரு வடுவை வந்து ஏஐயால் தரவே முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த ஏஐ வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இம்பேக்ட் பண்ணுறதுனால எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டட் நார்மல் விஎஃப்எக்ஸ், நார்மல் மியூசிக் கம்போசிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐயோட ஸ்ட்ரென்த் வந்து பெரிய லெவலில் இருக்குது. ஸோ பட் இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணால், இதுக்கு பதிலாக ஏஐ சூப்பர்வைசர்ஸ், ஹியூமன்ஸோட நீடு எங்கெங்கெல்லாம் தேவைப்போனா ஏஐயை சூப்பர்வைசர் பண்ணுற மாதிரி வருது. அதே மாதிரி ஹைப்ரிட் ரைட்டர்ஸ், ஒரு அதை வந்து எப்படி பண்ண, அதே மாதிரி ஹைப்ரிட் டேரக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அண்ட் தமிழ் சினிமா ஆங்கிள்லையும் இந்தியன் சினிமா ஆங்கிள்லையும் ஏஐ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து டெக்னிக்கலி பயங்கர லெவலில் ஏஐ சப்போர்ட் பண்ணாலும் ஒரு
நம்ம கல்ச்சுரல் லெவலில் இருக்க எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதாகட்டும், ப்ளஸ் ஒரு வில்லேஜில் இருக்க டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஒரு ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன் அந்த டயலாக்ட் மாடியூல் ஆகட்டும், ஸோ ப்ளஸ் த வே ஆஃப் ஸ்பீக்கிங் அண்டு வே ஆஃப் கன்வேயிங் தர் எமோஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எந்த ஒரு ஏஐயாலையும் எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு ஏழை தாயோட ஒரு ஃபீலிங்ஸை வந்து ஒரு ஏஐயால் ஜென்ரேட் பண்ண முடியுமா? ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனிதர் வந்து வெளிப்படுத்தக்கூடிய கோவத்தை ஒரு ஏஐயால் ஜென்ரேட் பண்ண முடியுமா? என்ன தான் ஏஐ டெக்னாலஜி வந்தாலும், ஏன்னா ஏஐ கம்ப்ளீட்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும், அது மிஷின் பேஸ்டாக இருந்தாலும், நம்ம அதை வச்சு எந்த மாதிரிலாம் வேலை வாங்குறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல் ஆக முடியும். இந்த மாதிரி விஷயங்களை ஏஐ ஒருபோதுமே கொடுக்க முடியாது. ஏஐ பேஸ் பண்ண கேமரா வந்தாலும் சரி, எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்தாலும் சரி, இல்லை நிறைய ஏஐ பேஸ் பண்ண நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து அந்த மாதிரி எந்த மாதிரி வந்தாலுமே, பட் இல்லாமல் முழுக்க ஏஐ வச்சு எல்லாத்தையும் பண்ண முடியுமானா பண்ணலாம். பட் அது எமோஷன்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஃபைனல் க்ளோஸராக வந்து பார்த்திங்கன்னா, ஹைப்ரிட் ஃபிலிம்ஸ் நிறையா வரலாம். ஹியூமன்ஸ் ப்ளஸ் ஏஐ வந்து சேர்ந்து நிறைய ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் நிறைய எடுக்கலாம். இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஏஐ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆளும் ஒரு ஸ்டூடியோவை மட்டும் வச்சுமே ஒரு படத்தை எடுக்க முடியும். ஏன்னா ஏஐயோட சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். பட் என்ன தான் இருந்தாலுமே வந்து ஒரு ஏஐன்னு வரத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் வந்து சினிமாவை உருவாக்கணும். அதனால் என்ன தான் ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்தாலும் அது சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே ஒழிய, சினிமாவை ஓவர்டேக் பண்ணிவிட்டு சினிமாவை இல்லாமல் ஏஐயால் ஒருபோதுமே ஆக்க முடியாது. ஏன்னா ஸ்டோரிஸ் நம்ம உருவாக்குறது கம்ப்ளீட்லி இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹியூமன் எமோஷன்ஸ் மட்டும் வச்சு தான். அந்த ஹியூமன் எமோஷன்ஸை ஒருபோதும் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோ டாப்பிக்கோட நெக்ஸ்ட் டைம் வரேன், வந்து மீட் பண்ணுறேன் உங்களை. பாய், டேக் கேர்.